வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட டெய்லி வேர் கோல்டு இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டட்டு டைப்பாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபேஸ் கட்டு வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கிறதுனால அதுக்கு லாங் இயரிங்ஸ் வந்து அதாவது ஜிமிக்கி லாங் செயின் இயரிங்ஸ் சூட் ஆகாது. இதுதான் ஃபஸ்ட் இயரிங். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற இயரிங் இது தான். ஒரு வளையம் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும், ப்ராடாக இருக்கும் சைஸில். இது வந்து எங்கே வாங்கியிருந்தோன்னா ஜாஸ் ஆலுக்காஸ் நினைக்கிறேன். ஆமாம், ஜாஸ் ஆலுக்காஸில் வாங்கியிருந்தோம். வாங்கி 6 இயர்ஸ் ஆகுது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 4 கிராம்ஸ் வருது. இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இதில் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட் ஷைனிங் டிசைன் தான், கேஸ்டிங் ஒர்க் தான். இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போதும் அதில் அழுக்கு படிஞ்சாலுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஷைனிங் லுக் இருக்கும். ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து லாக் டைப் தான். இதுதான் நான் டெய்லி வேர்க்கு மோஸ்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணுறது. ஆல்டர்னேட்டிவாக ஃபங்க்ஷன் டைம்ஸில் மட்டும் வந்து இயரிங்ஸ் மாற்றிப்பேன். ஃபஸ்ட்டு இயரிங் இது தான். அண்ட் செகண்ட் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டட்ஸ் தான். சைடு ஸ்டட்ஸ் பிடிக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டட்ஸு பிடிக்கும். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து மெயின் ஸ்டட்டாகவும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போலாம் எல்லோரும் வந்து ரொம்ப குட்டியாக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க குர்த்திஸ்க்கு, அதுக்கப்புறம் டெய்லி வேர்ஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து அதுக்கு கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அதில் ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இது நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் இயர் கஃப் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கவர் ஆன மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த இயரிங் கொஞ்சம் லென்த்துன்றதுனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச இயரிங். இப்போ இதுதான் நான் ஆல்மோஸ்ட் வியர் பண்ணுறேன் என்னோடய சைட் கஃப் இயரிங்ஸ்க்காக. அண்டு தேர்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கினது, இதுவும் ஜாஸ் ஆலுக்காஸில் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் என்னென்னா இது அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன் கிட்டார் இயரிங்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும், க்யூட்டாக பார்க்கறதுக்கு 2 குட்டி கிட்டார்ஸ் இருக்கும், அதில் அழகாக 2 ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வச்சு. பட் இது டெய்லி வியர் பண்ணும்போது ஃபேஸ்க்கு சூட் ஆகலை. ஸோ அதனால் இப்போ நான் அதை போடுறதில்ல. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 கிராம் வந்துருந்துச்சு கூட. 1 கிராமுக்கு கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துருந்துச்சு. பட்டு ஃபேஸ்க்கு சூட் ஆகிறவங்க கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இயரிங் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்பவே ஃபேவரட் டைமண்ட் இயரிங்ஸ். இது வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு மணியெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கின இயரிங். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து ப்ளெட்ஜ் பண்ணுற பர்பஸ் இருக்குன்னா இதை மாதிரி நீங்கள் ஆப் பண்ணவே முடியாது. பிகாஸ் இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வியர் பண்ணிக்கலாம், அந்த வியர் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான ஒரு மாங்காயில் கீழே வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் 7 ஸ்டோன்ஸ் இருக்கும் கீழே, ஒவ்வொரு சைட்லேயும் 14 ஸ்டோன்ஸ் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 8 to 9 ஸ்டோன்ஸ் இருக்கும். இதுவுமே நாங்கள் ஜிஆர்டியில் வாங்கினது தான். இது டோட்டலாக வந்து இதில் இருக்க கோல்டு மட்டும் 3 கிராம்ஸ். ரொம்பவே அழகான இயரிங். இதுதான் இப்போ நான் மோஸ்ட்டாக வியர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இப்போ மலபார் கோல்டன் டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 to 5 months இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஆல்ரெடி இங்கே இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக எல்லா இயரிங்ஸையும் அங்கே தான் வாங்கியிருந்திருப்போம். இப்போ மலபார் கோல்டன் டைம்ஸ் ஓப்பன் பண்ண டைமில் எங்கள் வீட்டில் என்னோடய பர்த்டே அண்ட் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுனால நாங்கள் இங்கே போய் சைடு ஸ்டட்ஸ் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் வந்து மெயின் ஸ்டட்ஸும் வாங்கியிருந்தோம். மெயின் ஸ்டட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ரிங் அண்டு கீழே வந்து சின்னதாக ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது 2 இயரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது 2 இயரிங்ஸ் கிடையாது. இது வந்து ஒரே இயரிங் தான். ஃபுல்லாக உங்களுக்கு இயர் கஃப்பில் கவர் ஆன மாதிரி இருக்கும். 2 இயரிங் போட்டால் மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட வந்து 4 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. என்னோடய இருக்கிற ஸ்டட்டுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஸ்டட்டு வந்து இந்த இயரிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்க டைமண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஷைனிங்காக, இதோட கேரட்டுமே அதிகம்தான். இந்த இயரிங்ஸை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்டான எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இதில் இருக்க கேரட்லாம் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.